ஹரி ஓம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது 3 வகையான கர்மாக்களையும் பார்த்து விடலாம். அதாவது, ஒன்று பிராரப்த கர்மா, இரண்டாவது சஞ்சித கர்மா, மூன்றாவது ஆகாமிய கர்மா என்று 3 வகையான கர்மாக்கள் மனிதனை தாக்கும். அதில் முதல் கர்மா பிராரப்த கர்மா. இது நம் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி அவர்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களால் வந்து சேரக்கூடியது. அவர்களைப் போலவே, தாத்தாவைப் போலவே நடக்கிறான், அப்பாவைப் போலவே பேசுகிறான், அம்மாவைப் போலவே நடிக்கிறான் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? அது அவர்கள் செய்யும் புண்ணியம் பாவம் நமக்கு அப்படியே வந்து சேரும். இது ஏன் இப்படி வருகிறது? எனக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் என்னை ஏன் வந்து பாதிக்க வேண்டும் என்று நாம் கேட்பது உண்டு. அது நியாயமான கேள்வியாக இருந்தால் கூட, அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களில் நாம் பங்கு கேட்கிறோம் அல்லவா? யாராவது அடுத்தவர் வந்து இது நான் வைத்துக் கொள்கிறேன் என்றால் விட்டு விடுவோமா? சொந்த மாமன் மச்சானாக கூட இருக்கட்டும், உங்களுடைய அப்பா சொத்தை நான் வாங்கி கொள்கிறேன், உங்களுடைய அம்மாவின் தங்க செயின் இருக்கிறது, அதில் ஒரு 5 பவுன் நான் வாங்கி கொள்கிறேன் என்றால் விட்டு விடுவோமா? விடமாட்டோம் அல்லவா? அப்படி அதே போல்தான் நாம் சொத்துக்களில் பங்கு கேட்டு வாங்கினால் அவர்களுடைய கர்மா நம்மளை தாக்கத்தான் செய்யும். உங்களுடைய சம்பாத்தியம் எதுவும் எனக்கு வேண்டாம், நானே சம்பாதித்துக் கொள்கிறேன் என்றால் அந்த கர்மா உங்களை தாக்காது. 2 சஞ்சித கர்மா. இது தாய் தகப்பன் காட்டிய பாதையில் நாம் நடப்பதால் அவர்கள் செய்யும் தொழில், வியாபாரம், விவசாயம் எதுவாக வேணுமானாலும் இருக்கட்டும், அந்த தொழிலில் நாம் செய்யும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் நமக்கும் அதில் பாதி பங்கு வரும். அந்த பங்கு வேண்டாம் என்றால் நாம் முழுமையாக நன்மைக்காக மட்டுமே உழைக்க வேண்டியது வரும். நன்மை மட்டும் செய்தால் நிச்சயமாக இந்த கர்மாவில் இருந்தும் நாம் தப்பித்து விடலாம். 3வதாக ஆகாமிய கர்மா. இது முழுக்க உங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து வரும். இதில் தாத்தா பாட்டியவோ அம்மா அப்பாவையோ அவர்கள் கர்மாக்கள் வந்து முதல் கர்மாவில், பிராரப்த கர்மாவில் முழு பாகமும் உங்களுக்கு வரும். 2வது சஞ்சித கர்மாவில் பாதி வரும். இதுவும் முழுக்க விட்டு விடாது, கால்பாகம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அவ்வளவு பாதிப்பு இருக்காது. 3வதாக நாம் காண இருப்பது ஆகாமிய கர்மா. முழுக்க உங்கள் செயல்பாட்டை பொறுத்து, நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களை பொறுத்து உங்கள் வாரிசுகளுக்கு சென்றடையும். உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் உங்கள் வாரிசுக்கு முழு பாகத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தவறு செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக தீமைகள் உங்களுக்கு வராது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? உலகத்தில் யார் தவறு செய்யவில்லை, நான் மட்டும் என்ன பெரிய தவறு செய்து விட்டேன், அவன் திருடுகிறான், இவன் ஏமாற்றுகிறான், அவன் அடுத்தவன் மனைவியை கூட்டிக் கொண்டு சென்று விட்டான், அடுத்தவன் பெத்து வளர்த்த பிள்ளையை அவன் காதலித்து கூட்டிக் கொண்டு சென்று விட்டான். அதே போல் பெண்களும் திருமணமாகி வந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார்கள். இப்படி நாம் மேப்பூச்சு பூசிக்கொண்டிருக்கிறோம். இப்படி மேப்பூச்சு பூசுவதற்கெல்லாம் விதி விட்டு விடாது. ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான். உழைக்காமல் சம்பளம் கிடைக்காதல்லவா? மனித நியாயப்படியே நீ வேலை செய்யாமல் சம்பளத்தை கொடு என்றால் யாரும் தரமாட்டார்கள். அதுபோல் அவன் செய்கின்றான், இவன் செய்கிறான் என்று சொல்லாமல் நீங்கள் நன்மையை செய்யுங்கள், நிச்சயமாக நன்மை அடையலாம். அதை விடுத்து அவன் பொய் புரட்டு செய்கிறான், அவன் கொலைபாதகம் செய்கின்றான், அவன் கலப்படம் செய்கின்றான், நான் அவனோடு இணைத்து பார்த்தால் நான் ஒன்றும் பெரிய தவறு செய்யவில்லை, என் மனம் அறிந்து நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்றெல்லாம் யோசிப்போம். அதனால்தான் அவர்களுக்கு பெரிய பாதிப்பும் உங்களுக்கு சின்ன பாதிப்புமாக இருக்கும்.
இதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஞானம் பரவட்டும்.